ஆரம்பிக்கலாங்களா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது பெண் உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அது வேற வாயி, இது நார வாயி. என்னுடைய ஐயாவ என்னுடைய தாத்தன் இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? ஆமா, இவன் பெரிய யோகியம். இதுல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற. வாய மூடுடா. சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை? இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? இவன் என்னைக்கு பெரியாருக்கு எதிராக அவதூறு வரப்ப ஆரம்பிச்சானோ அப்பவே வாய்மயிரெல்லாம் உடைச்சு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வராது. எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க என் தோட்டத்துல அனுமதி இல்லை. உள்ள வேண்டா கத்துறது. அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? பொறுக்கி நாய் மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்துகிட்டுங்க ஒரு தலைவன் மாதிரி அந்த நாய் பேசுறா. கோச்சுக்காதீங்க. பெரியார் எப்போதுங்க உங்களுக்கு காமைச்சை அதிகமாகுதா நீங்க உங்க தங்கையோடு அக்காவோடு உறவு கொள்ளுங்கன்னு எப்படா சொன்னாரு? இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கடா, ஏன்ட்ட வச்சுக்கிறாது. ஆனா என்கிட்ட உங்க பாச்சா பழிக்காது. சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போறாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களா? வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லிருக்காரா இல்லையா? இவன் எவ்வளவு பெரிய நான்காந்தர எச்சனாயா இருந்தாங்க. வாட்ஸ்அப்ல கீழ்மட்டத்தில் பரவக்கூடிய ஒரு பொய் செய்தியை பொறுக்கிட்டு வந்துட்டு அத ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்கார்ந்து நாய் பேசும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமுத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. முத்துராமலிங்கத்தேவர் இறக்கும்போது சொத்துக்கள் எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தேவர் சாதிய தலைவர். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவர் நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவன்டா புரட்சியாளர். அவன் தானே புரட்சியாளர். என்னடா சவுண்ட்? சத்தம் போட்ட இங்கனக்குள்ள வெட்டி போச்சு. சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். எத்தனை தடவை நடிக்கிறது சடைய கையடா. சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. சட்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்க. அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. என்ன முடிவு? அவ்வளவு கொலை பண்ணணும். ஒரு செய்தியை அபாண்டமாக தலைவர் பெரியாரை பற்றி இழிவாக சொல்லியிருக்கின்றார். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன். அவரின் என்னிடத்தில் அந்த பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.